ஸோ ப்ரொடக்ஷனில் நம்ம வந்து 2 இது கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஒன்று ஃபியூச்சர் ஃபிலிம், ஷார்ட் ஃபிலிம். நிறைய பேருக்கு தெரியாது, ஷார்ட் ஃபிலிம் மூலியமாகவே நீங்கள் வந்து ஆஸ்காருக்கே நாமினேட் ஆகலாம். நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம்னா, ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம், உடனே அதை யூடியூப்ல ரிலீஸ் பண்ணி பெருமையாக வியூஸ் வாங்குறதுல இருக்கும். ஸோ அது பண்ணவே கூடாது. எனக்கு எப்போ தெரியும்னா, நான் குடியம் கேஸ் கெயின்ஸ் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷனோட முதல் கேள்வியே இது ஆன்லைனில் எங்காவது இருக்கா அப்படின்னு. எஸ் கொடுத்துருந்தேன்னா அப்பயே ரிஜெக்டட். முதல்ல வந்து அவங்க வந்து ஏன் அதை கேட்குறாங்க, இந்த வேர்ல்டு ப்ரீமியர் ஸ்டேட்டஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது என்னன்னா, நம்ம ஒரு அரங்கேற்றம் மாதிரி. இப்போ கெயின்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒரு 75 வருஷமா நடக்குது. அவனுக்கு ஒரு யூஎஸ்பி இருக்கு. அந்த மாதிரி நான் கெயின்ஸ் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். எல்லா ஃபெஸ்டிவலோட சித்தாந்தமும் இதுதான். என்னன்னா, இந்த வருஷம் நான் செலக்ட் பண்ணியிருக்கிற படம் இந்த உலகத்திலே வேற எவனும் இன்னும் பார்க்கல, வேற எங்கேயுமே ஸ்க்ரீன் ஆகலை அப்படிங்கிற அந்தஸ்து அவங்களுக்கு தேவைப்படுது. அதுதான் வேர்ல்டு ப்ரீமியருக்கான பிஹைண்ட் த சீன். ஸோ அங்கே வச்சு ரிலீஸ் பண்ணுறதுல அவனுக்கு ஒரு பெருமை. அதனால் நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணியிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த யூடியூப்ஸில் போட்டு முதல்ல இந்த வியூஸ் வாங்குறத நிறுத்திடுங்க. முதல்ல இப்படி ஒரு அப்ரோச் போங்க. இப்போது ஆஸ்காருக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அனுப்ப முடியாது ஃபீச்சர் ஃபிலிம், ஆனால் ஷார்ட் ஃபிலிம் அனுப்பலாம். ஷார்ட் ஃபிலிமை வந்து ஆட்டோமேட்டாகவே நாமினேட் பண்ணுற அளவுக்கு ரூட் இருக்குது. யாராவது இதை பற்றி ஏதாவது எங்கே படிச்சிருக்கீங்களா? ஷார்ட் ஃபிலிம் எப்படி? ஒரு உதாரணம், போன வருஷம் RRR வந்து போன வருஷமா அதுக்கு முதல் வருஷமும் RRR வந்து ஆஸ்கார் வாங்கினா அதே பேரலா எலிஃபென்ட் விஸ்பரர்ஸும் வாங்குச்சு இல்லையா, ஒரு டாக்குமெண்ட்ரி. ஸோ அது போனது எப்படி ரூட்னா, ஆஸ்கார் அக்ரிகேட் பண்ண ஒரு 100 ஃபெஸ்டிவல் இருக்கு. நீங்கள் ஆஸ்காருக்கு ஸ்ட்ரெயிட்டாக அனுப்ப முடியாது. ஓகேங்களா? ஆஸ்கார் அங்கீகரித்த ஒரு 100 ஃபெஸ்டிவலில் ஒரு செக்ஷன் ஆஸ்கார் செலெக்ஷன் செக்ஷன் இருக்கும். அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி அதில் வின் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த ஆட்டோமேட்டிக் நாமினேஷனுக்கு. ஸோ இதை வந்து ரொம்ப எலைட் ஏரியா மக்கள் தான் இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பெஞ்ச்மார்க் இவங்க தான், குனிக் மோங்கா அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர். அவங்க வந்து வரிசையாக இந்த மாதிரி ஆஸ்காருக்கு அனுப்பி அவார்ட் நாமினேஷன் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ரூட்டு தான். பீரியட், த எண்ட் ஆஃப் சென்டென்ஸ் அந்த வருஷம் அவார்டு வாங்குச்சு. அப்புறம் எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ், அப்புறம் இந்த வருஷம் அனுஜா, இது வந்து இந்த வருஷம் நாமினேஷனோட நின்றுருக்கு. பட் இவங்க ரூட்டே இதுதான். இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் தேவையில்லை. நீங்கள் வந்து ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுறதுக்கு முன்னால் ஷார்ட் ஃபிலிம் மூலியமாகவே உங்களோட குளோபல் விசிபிலிட்டியை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே இப்போ நம்மளோட உங்கள் எய்தர் ஷார்ட் ஃபிலிம் ஆர் ஃபியூச்சர் ஃபிலிம் இதெல்லாம் தான் ஸ்டேஜஸ். ஃபஸ்ட்டு நான் இப்போ டிஸ்கஷனில் சொன்ன மாதிரி டெவலப்மெண்ட் ஃபேஸ். அங்கே தான் நீங்கள் வந்து உங்களோட கான்செப்ட் ஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட்டில் ஆரம்பித்து மார்க்கெட் ரிசர்ச், பொசிஷனிங் அங்கேருந்தே நம்ம ஆரம்பிச்சிடணும். இந்த கண்டென்ட்டை இது புசானுக்கு அனுப்பலாமா, இல்லை வந்து டொரண்டோக்கு அனுப்பலாமா, எப்போ நம்ம முடிக்க போகிறோம், இந்த மாதிரி ஃபுல் பிளானிங். அப்புறம் செக்யூர் இனிஷியல் டெவலப்மெண்ட் ஃபண்டிங். இப்போ அருண் சொன்னது அந்த ACF வந்து சவுத் கொரியாவில் இருக்கிற புசான் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்ட் ஆஃப் த இது அந்த ஃபண்டிங் ஏஜென்சி இருக்கு. வருஷம் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி ரோட்டர்டாம்ல இருக்கு. அருண் கார்த்திக் அப்படின்னு ஒரு ஃபில்ம் மேக்கர்லாம் அந்த நசீர் படத்துக்கு அங்கிருந்து டெவலப்மெண்ட் ஃபண்டே வாங்கி எடுத்த படம் தான் நசீர். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பொது வெளியில வரல, நசீர் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்துக்கான டெவலப்மெண்ட் ஃபண்டு, ஸ்கிரீன் பிளே டெவலப்மெண்ட்டுக்கு ஃபண்ட் வாங்கியிருந்தார். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணுங்க. நம்ம யூஸ்வலாக என்ன பண்றோம்னா, ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணுன்னே படம் எடுக்க ஆயத்தமாகும். அதுக்கு முன்னால இவ்வளோ ஒர்க் இருக்கு. இது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய் சேரும். பில்ட் எ ஸ்ட்ராங் பிச் டெக் அண்ட் லுக் புக், அதுவும் முக்கியம். இப்போ எல்லாம் பிச் டெக்கோட ஒர்த்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் பாருங்கள். ப்ரீ ப்ரொடக்ஷனில் இதிலிருந்து உங்களுக்கு எல்லாம் ஜென்ரலாக எல்லாம் சொன்னதாக தான் இருக்கும். நான் உங்ககிட்ட இது பண்ண வேண்டியது அந்த டெவலப்மெண்ட் ஃபேஸ் தான். அதுவும் லாஸ்ட்டில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன், செக்யூர் இன்டர்நேஷனல் கோ ப்ரொடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது கைண்ட் ஆஃப் ஷேர் மாதிரி. ஒவ்வொரு கண்ட்ரி, இப்போ ஆல்வி இமேஜின் ஸ்லைட்டு ஒரு உதாரணம். 5 கண்ட்ரி கோ ப்ரொடக்ஷன் என்ன ஆகும்னா, அவங்க போடுற ஷேரு மட்டும் இல்லை, அந்தந்த கண்ட்ரியில் அவங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி கிரியேட் பண்ணுவாங்க. அங்கே கிடைக்கிற ஃபண்டாக இருக்கட்டும், இல்லை அங்கே வந்து அவங்க ரீஜனல் ஸ்க்ரீனிங்க்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இன் ரிட்டன் வந்து அவங்க அந்த கண்ட்ரியோட அல்லது அந்த கான்டினென்ட்டோட சேல்ஸ் இது வாங்கிப்பாங்க, ஷேர் எடுத்துப்பாங்க. ஸோ இது ஒரு வின்-வின் ப்ராஜெக்ட் தான். ஸோ கோ ப்ரொடக்ஷன் ஃபண்டு பற்றியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சில கண்ட்ரியில், அதாவது கோ ப்ரொடக்ஷன் ஃபண்டிங் வந்து ப்ரைவேட்டாகவும் இருக்குது, கவர்மெண்ட்டும் இருக்குது. கல்ச்சுரல் ட்ரீட்டிஸ் உள்ள கண்ட்ரியில இருந்தும் நமக்கு ஃபண்டு கிடைக்கும். ஏசியா பசிபிக் ஸ்க்ரீன் அவார்ட்ஸ்னு ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அது எஸ்பெஷலி
நம்ம ஏஷியன் பசிபிக் ஃபில்ம் மேக்கர்ஸை அவங்க இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸை ப்ரமோட் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஃபெஸ்டிவல். வருஷம் நவம்பரில் இது பண்ணுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபெஸ்டிவலில் வருஷம் 4 ஸ்கிரிப்டுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணிட்டா $25,000. அது வந்து ஃபண்டட் பை MPA, மோஷன் பிக்சர்ஸ் அகாடமி. ஸோ வேர்ல்டு ஓல்டஸ்ட் ஆர்கனைசேஷன். அவங்க ஃபண்ட் பண்ணுறாங்க, யுனெஸ்கோவோட டைஅப்பில் இருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம எல்லாத்துக்குமே எலிஜிபிள் தான். அந்த 4 ஸ்கிரிப்டு கூட பவுண்டட் கூட அனுப்ப தேவையில்லை, ரொம்ப சிம்பிள் தான். வருஷம் நவம்பரில் நடக்கும். ஸோ அதுக்கு முன்னால் பாருங்கள், இப்போயே அவைலபிள் இருக்கும். ஒரு 4 months முன்னால் இருந்து அது ஓப்பனில் இருக்கும். என்னென்னா அதில் ஆல்ரெடி வந்து அவங்க வந்து அகாடமி மெம்பர்ஸ் மாதிரியே வந்து யாரெல்லாம் இதுக்கு முன்னால் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்கள அகாடமி மெம்பராக சேர்த்துக்கிறாங்க. அவங்க நம்ம ஒரே ஒரு கண்டிஷன் அதான், அவங்க யாராவது ஒரு ரோல் நம்ம பிச்சில் இருக்கணும், நம்ம ப்ராஜெக்டில் ஆக்டராகவோ அல்லது வந்து கோ ப்ரொடியூசராகவோ அப்படி யாராவது ஒருத்தர் இருக்கணும். பட் அது ரொம்ப ஈஸி தான் அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறது. ஆனால் எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரிசல்ட் கிடச்சிது. நான் ஒரு தடவை அப்ளை பண்ணேன், எனக்கு கிடைக்கல. நான் ஒரு ஜென்ரலாக ஒரு இது அனுப்பியிருந்தாங்க MPAலேருந்து. இந்த வருஷம் நாங்கள் எப்படி செலக்ட் பண்ணோம்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வச்சு தான் நான் செலக்ட் பண்ணோம். ஸ்கிரிப்டை விட்டுட்டாங்க. ஸ்கிரிப்ட் நான் ப்ரொஜெக்ஷன் என் ப்ராஜெக்டில் இருந்த டெக்னிக்கல் டீம் க்ரூ வந்து பார்த்துருக்காங்க. எங்களுதில் என்னோடதுல எல்லாமே மேல். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கதைகள்லாம் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கதை எடுக்கிறீங்க, உங்கள் டீமில் எங்கே ஃபீமேல் மெம்பர்ஸ் அப்படின்னு. அதனாலேயே நிறைய இது ரிஜெக்டட். அந்த வருஷம் செலக்ட் பண்ணது சிலி நாட்டிலேருந்து ஒரு ஃபஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கர். அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இந்த ஃபண்டு கொடுத்தாங்க. அப்புறம் வேறு ஒரு ஏஷியன் கண்ட்ரிலேருந்து ஒரு ஃபீமேல் ப்ரொடியூசர், அவங்க ப்ராஜெக்ட் ஒன்று ஓகே பண்ணாங்க. ஸோ இதெல்லாமும் நீங்கள் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம வந்து ஸ்கிரிப்டில் மட்டும் இது புரட்சி இல்லாமல் நம்ம டெக்னிக்கல் டீம்லேயும் வந்து ஃபீமேல் அந்த ஈக்குவாலிட்டிலாம் மெயின்டைன் பண்ணணும். இது நான் வந்து என்னோட அந்த இயரில் நான் கிடைச்ச அந்த இமெயிலோட கண்டென்ட். ஸோ இந்த கீ டேலண்ட் பிளான் குளோபல் ஃபெஸ்டிவல் ஸ்ட்ராட்டஜி அது பேசிட்டோம். என்ன மாதிரி கண்டென்ட் எடுக்கிறோம், என்ன மாதிரி. இதுக்கு முன்னால் நீங்கள் நிறைய நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபெஸ்டிவலையும் ஃபாலோ பண்ணோம். இதுக்கு முன்னால் ஜெயிச்ச படங்கள் இந்த வருஷம் 19 டைட்டில் எடுத்திருக்காங்களே, என்ன இதில் எடுத்திருக்காங்க, யார் அந்த ஃபில்ம் மேக்கர்ஸ், இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் தான் அந்த ஃபெஸ்டிவலோட இதுவே தெரியும் உங்களுக்கு, சைக்காலஜி. ஸோ நீங்கள் அதெல்லாம் பிளான் பண்ணி அனுப்புறதுக்கான பிளானும் ரெடி பண்ணணும். ப்ரொடக்ஷன் தெரியும் உங்களுக்கு, விஷன் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ், இன்கார்பரேட், இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன். போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கும் நிறைய கிராண்ட் இருக்குது. நீங்கள் படம் முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு வந்து ரஃப் கட்டு தான் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சைட் ஏஜென்சியும் இருக்குது, ப்ரைவேட்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் சேர்றவங்க வந்து பெருசாக அவங்ககிட்ட ரிட்டர்ன்ஸ்லாம் கேட்கறது இல்லை. ஒரு $10,000 கொடுத்துட்டு எங்கள் கம்பெனி பேர் போட்டுக்கோங்க அப்படிம்பாங்க. இதில் என்ன அவங்களுக்கு பெனிஃபிட்னா, அவனோட ப்ரொஃபைலில் அவங்க வெப்சைட்டில் போட்டுப்பாங்க, நான் இந்தியாவில் வந்து இந்த ஏவன்சி படத்துக்கு நான் கோ ப்ரொடியூசர் அப்படின்னு அவங்களும் பெருமையாக போட்டுப்பாங்க. நமக்கும் அந்த $10,000 நம்ம டிஏ எடிட்டிங் எல்லாமே முடிச்சிடலாம், சவுண்ட் எல்லாமே. அவங்களுக்கு இன் ரிட்டர்ன் நீங்கள் கொடுக்க போகிறது கிரெடிட் தான், அவங்க பேரோ அந்த கம்பெனி பேரோ. ஸோ இது எல்லாமே ஸ்கோப் இருக்குது, வாங்கியிருக்காங்க, எல்லாமே ப்ரூவன் ரெக்கார்ட் தான். அப்புறம் சப்டைட்டில், அப்புறம் அந்த ஸ்டாண்டர்டு, அந்த சப்டைட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இந்த லாக்டவுனில் நிறைய இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுலையும் நம்ம வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களாம் சப்டைட்டில் பண்ணிடலாம், தமிழ்லேருந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் பண்ணிடலாம், டிரான்ஸ்லேஷன் வேறு சப்டைட்டில் வேறு. அது வந்து நான் ஒரு சில இதில் போய் கற்றுக்கிட்டது. ஏன்னா சப்டைட்டிலே அந்த ஃபியூ செகண்ட்ஸில் அந்த ஃப்ரேம் நம்ம அடுத்த ஷார்ட் மாறுறதுக்குள்ளே அதை கன்வே பண்ணணும் குளோபல் ஆடியன்ஸ்க்கு. நீங்கள் எப்படி அதை பார்க்கணுன்னா, உங்கள் படத்தை சப்டைட்டில் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஃப்ரெஞ்ச் மேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும், அல்லது ஒரு தமிழ் தெரியாத ஒரு பர்சன், நீங்கள் அந்த சப்டைட்டில் படித்து பாருங்கள், உங்களுக்கு கன்வே ஆகுதான்னு பாருங்கள். இல்லைன்னா அது ப்ராப்பராக பண்ணுறவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு ரிவ்யூவாவது வாங்கிடுங்க. ஏன்னா சப்டைட்டிலுங்கிறது கண்டெக்சுவலாக மாற்றுறது, நாட் டிரான்ஸ்லேஷன். அது அவங்களுக்கு அந்த ஃப்ரேம்குள்ளே நம்ம வேற அந்த குளோபல் ஆடியன்ஸ்க்கு அதை கடத்தணும். நம்ம ரொம்ப டாக்கியாக இருந்ததுனாலும் சிரமம் அந்த மாதிரி இடத்துல. விஷுவலாக இது பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ரொம்ப டாக்கி போர்ஷன் இருக்கிறப்போ அதை வந்து ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக கண்டெக்சுவலாக சப்டைட்டில் பண்ணணும்.
இதுதான் நம்ம படத்தையே கொண்டு போய் சேர்க்குற இடம், அந்த சப்டைட்டில் தான். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நெட்வொர்க் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அதுதான் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். சப்டைட்டில் மாதிரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து தயவு செஞ்சு அது ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் டப்பிங் பண்ணாதீங்க. சிங் சவுண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ரூமில் இங்கே ஷூட் பண்ணோம்னா இந்த ஃபேன் காற்றுல பேசுகிறதுக்கும் நான் ரோடில் நின்று பேசுகிறதுக்கும் அந்த ஆம்பியன்ஸை உங்களால் திரும்ப டப்பிங் தேட்டரில் க்ரியேட் பண்ணவே முடியாது. எஸ்எஃப்எக்ஸ் பண்ணலாம், ஃபேன் போடுறது, ஃபுட் ஸ்டெப்ஸ், டோர் நாக்கிங் எல்லாம் பண்ணலாம். ஆம்பியன்ஸோட ரெக்கார்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா வெறுமனே உங்களுக்கு என்ன கையில் கிடைக்குதோ, மீன்ஸ் அந்த இப்போ இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்லாம் நிறைய வந்துருச்சு ப்ளூடூத் பேஸ்ட். ஸோ பட்ஜெட் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஷார்ட் எடுத்து பாருங்கள், இல்லை டப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். டப்பிங் பண்ணுற படங்களுக்கு வந்து அவங்க அவார்டு கொஞ்சம் தூரம் தான். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. ஒன்று எய்தர் நீங்கள் மேக்கிங்கில் வந்து அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் டூல் யூஸ் பண்ணலாம், ஆர் எல்ஸ் போஸ்ட்டில் வந்து ஏஐ டூல் வந்துருச்சு. நீங்கள் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும். ஏஐ டூல் வந்து இந்த ஃபேன் சவுண்டோட ரெக்கார்ட் பண்ணதை யூ கேன் ஸ்பிளிட் இட் அஸ் எ ஹியூமன் வாய்ஸ் அண்ட் இந்த ஃபேன் இந்த ஆம்பியன்ஸ் நாய்ஸ், அந்த அளவுக்கு வந்து ஏஐ டூல் வந்துருச்சு. ஸோ எல்லாமே இருக்குது, நம்ம தான் வந்து அதை தேடி பிடிச்சி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே நிறைய ஒரு மித் என்னென்னா சிங் சவுண்டு வச்சா ரொம்ப காஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப பட்ஜெட் அதிகமாகுது அப்படின்னு. நான் வந்து ஒரு 4500 மைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ப்ரொடக்ஷன் சைடு, அது நம்ம நிறைய அது இன்டெப்த்தாக நிறையா இருக்குது. நம்ம இந்த இதோட நின்றோம் மார்க்கெட்டிங். ஸோ ஃபெஸ்டிவல் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதான் நான் சொன்ன மாதிரி இந்த வேர்ல்டு ப்ரீமியர் யாருக்காவது டிஃப்ரென்ஸ் தெரியுமா? வேர்ல்டு ப்ரீமியருக்கும் இன்டர்நேஷ்னல் ப்ரீமியருக்கும் ஒன்றும் ஒரு மாதிரி தானே இருக்குது. ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். நம்ம அதை அவசரப்பட்டு நம்ம இந்தியாவில் ப்ரீமியர் பண்ணிடக்கூடாது. நான் எப்படி சொல்கிறேன், வேர்ல்டு ப்ரீமியருங்கிறது இந்த படம் கேன்ஸில் செலக்டாக இருக்குது, வேர்ல்ட்லேயே யாரும் பார்க்கல அப்படிங்கிறது வேர்ல்டு ப்ரீமியர். இன்டர்நேஷ்னல் ப்ரீமியருங்கிறது ஆரிஜின் கண்ட்ரியில் மட்டும் ஸ்க்ரீன் ஆகிருக்கு, ஆனால் வேறு எந்த கண்ட்ரிலையும் வெளியில் எங்கேயும் ஸ்க்ரீன் ஆகலை. இந்த லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நாங்கள்னு ஒரு படம், எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி 2 நாள் 3 நாள் ஓடிச்சு, 3 பேர் தான் கவனத்துக்கே வந்திருக்கு. அது வந்து மும்பை மாமி ஃபெஸ்டிவலில் முதல்ல அவசரப்பட்டு செலக்ட் ஆகி ஸ்க்ரீன் ஆயிடுச்சு. ரோட்டர்டாமில் அவங்களுக்கு அந்த இது போயிடுச்சு, வேர்ல்டு ப்ரீமியர் கேட்டகரி போயிடுச்சு. ஸோ அந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் டியூரேஷன் பற்றி யாருக்காவது டவுட் இருக்கா? எவ்வளோ நேரத்தில் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படம் எடுக்கலான்னு? இல்ல, மினிமம் வந்து 60 minutes and above. மேக்ஸிமம்க்கு வந்து லிமிட்டே கிடையாது. நாங்கள்ங்கிற அந்த படம் ரோட்டர்டாம்ல செலக்ட் ஆனது 4 hours மேல. அதை இப்போ தியேட்டர்கள் கட் வந்து 2.5 hours கட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அதுவுமே உங்களிலே 4 பேருக்கு தான் ரீச் ஆயிருக்கு. ஸோ அப்படிலாம் இருக்கு. தியேட்டர் புல்லிங் வந்து அவங்களும் கஷ்டப்பட்டு ஏதோ மார்க்கெட்டிங் இதெல்லாம் பண்ணாங்க, இருந்தாலுமே அந்த ரீச் கம்மியாக தான் இருந்திருக்கு. அது மேபி அடுத்தது ஓடிடியில் தான் வரும். ஸோ எதுக்கு சொல்லுவேன்னா, வேர்ல்டு ப்ரீமியருங்கிறது நீங்கள் அதை தக்க வச்சுக்கணும். இன்டர்நேஷ்னல் ப்ரீமியருங்கிறது ஆரிஜின் கண்ட்ரியில் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு, இன்னும் வெளியில் ஆகலைங்கிறது. அதேமாதிரி அடுத்தடுத்தது நிறைய இருக்குது. யூரோப் ப்ரீமியர், ஈவன் சிட்டி லெவல் ப்ரீமியர்லாம் கூட இருக்குது. பட் நமக்கு மேஜராக தெரிஞ்சுக்க வேண்டியது டிஃப்ரென்ஸ் வேர்ல்டு ப்ரீமியர் வர்சஸ் இன்டர்நேஷ்னல் ப்ரீமியர். அது நீங்கள் கவனமாக நீங்கள் படம் பண்ணி அனுப்பும் போது, ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சர் ஃபிலிமாக இருந்தாலும், முதல்ல வேர்ல்டு ப்ரீமியர் பண்ணிட்டு தான் அப்புறம் இந்தியா காம்படிஷனுக்கு அனுப்பணும். நீங்கள் இங்கே அவசரப்பட்டு இங்கே வந்து ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பிட்டீங்கன்னா அந்த வேர்ல்டு ப்ரீமியர் அந்தஸ்து போயிடும். அது கவனத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம செக்யூர் த இன்டர்நேஷ்னல் ஏஜென்ட். அதை நான் ஏற்கனவே பேசிட்டேன் ஆஃப்லைன்லேயே. ஆல்டர்னேட்டிவ் ரிலீஸ் மெத்தட்ஸ், ரிலீஸ் மாடல்ஸ் அது இருக்குது, நிறைய இருக்குது. அந்த தியேட்டர்கள் இல்லாமல் அங்கெல்லாம் வந்து எஜுகேஷ்னல் லெவல் ஸ்க்ரீனிங்லாம் இருக்கும், அதுக்கு ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஒரு யூனிவர்சிட்டியில் ஸ்க்ரீன் பண்ணுறது, அதுக்கு பே பண்ணுவாங்க ஏஜென்ட்ஸ். ஸோ அதெல்லாமே சாத்தியம் வந்து த்ரூ இன்டர்நேஷ்னல் சேல்ஸ் ஏஜென்ட் தான். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோன்னா, ப்ராப்பராக இந்த மாடலில் அப்ரோச் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த போட்ட படம் கிடைக்கும். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து ஜென்ரலாக ஒரு ஒர்க் ஃப்ளோ வச்சுருக்கேன். யூனிக் ஸ்டோரி அதுக்குள்ளே நான் போகல, அது நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. இந்த யூனிக் ஸ்டோரி எங்கேருந்து விசிபிலிட்டி க்ரியேட் பண்ணலான்னா, நிறைய நம்ம ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புறதுக்கு முன்னால் மார்க்கெட் நடக்கும். ஒவ்வொரு மேஜர் ஃபெஸ்டிவல்லையும் மார்க்கெட் ஏரியா நடக்கும். அந்த மார்க்கெட்டில் உங்களோட ஸ்கிரிப்டை பிச் பண்ணலாம். ரைட்டர்ஸ் லேப் இருக்கும், ஆர் ஸ்கிரிப்ட் லேப்னு இருக்கும். அதிலிருந்து தான் உங்களோட அந்த ஃபிலிம் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும். அங்கே நீங்கள் உங்கள் படமோ டைட்டிலோ அங்கே விசிபிலிட்டி கிரியேட் பண்ணாதான்
யூ வில் கெட் ஏ கோ ப்ரொடக்ஷன், யூ வில் கெட் ஏ சேல்ஸ் ஏஜென்ட்லாம். ஸோ இது ஒரு ரூட், இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ரூட். இதுக்கு இல்லாமலும் பண்ணலாம், பட் இது வந்து ப்ராப்பர் வே. ஸோ இதுக்கப்புறம் சேல்ஸ் ஏஜென்ட், பிஆர் ஏஜென்சி, இதுக்கப்புறம் தான் நமக்கு இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் போன பிற்பாடு அவார்ட் ஃபண்ட்ஸ், கவர்மெண்ட் ப்ரொமோஷனல் ஃபண்டு, இன்டர்நேஷ்னல் சேல்ஸ் ஏஜென்ட். அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க. இந்த சேல்ஸ் ஏஜென்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன், உங்கள் சேல்ஸ் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ ஒரு 4 கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்கேன், இது எப்படிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. மகாராஜா உங்களுக்கு எல்லாம் தெரியும், இங்கே தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகிட்டு ஓடிடிலையும் ரிலீஸ் ஆன பிற்பாடு சைனாவில் வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ இதுக்கு இந்த டாபிக் என்ன இதுன்னா, நம்ம கண்டென்ட்டுக்கு வந்து தெர் இஸ் நோ பவுண்ட்ரி, லாங்குவேஜ் இஷ்யூ ஆர் வேறு எதுவும் இல்லை. நம்ம நல்ல ஒரு கண்டென்ட் இருந்ததுன்னா வேர்ல்டில் எல்லாரும் பார்க்குறதுக்கு தயாராக இருக்காங்க. இப்போ நம்ம எப்படி லாக்டவுனில் இங்கே உள்ள லோக்கல் கண்டென்ட்லாம் கன்சியூம் பண்ணி என் பொண்ணுலாம் கொரியன் கண்டென்ட் பார்த்து சாப்ஸ்டிக் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ இப்போவும் அதே மாதிரி தான். இப்போ இது வரைக்கும் என்ன மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இந்தியன் கண்டென்ட்டை அந்த லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் டயஸ்போராவுக்கு தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தமிழ் படம்னா சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா அல்லது கனடா, ஃப்ரான்ஸில் கொஞ்சம் அப்படின்னு, அப்படி இல்லை சைனாவிலையும் பார்க்க ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே. ஸோ எனக்கு வந்து ஒரு மெயில் வந்தது, இதில் 2 விஷயம் சொல்ல வரேன். அந்த ஒன்று வந்து லாங்குவேஜ் பேரியர் தாண்டி இந்த மகாராஜாவை கேட்டு என்னோட இமெயில் ஐடி கொஞ்சம் கேன்ஸ் மார்க்கெட்லாம் கொஞ்சம் உள்ளே கலந்துக்கிட்டதுனால எனக்கு மெயில் அனுப்பி கேட்டிருந்தாங்க. அவங்க ஸ்பெசிஃபிக்காக கேட்ட வேர்டு வந்து சேல்ஸ் ஏஜென்ட் தான். மகாராஜாவோட சேல்ஸ் ஏஜென்ட் கான்டாக்ட் இருக்கா அப்படின்னு தான் கேட்டாங்களே தவிர மகாராஜாவை ப்ரொடியூசர் யாருன்னு கேட்கல. ஸோ இங்கே தான் நம்ம இதனோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து 40,000 ஸ்க்ரீனில் இதெல்லாம் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் நம்ம 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து நமக்கு வந்து கண்டென்ட்டுக்கான வேல்யூ, அப்புறம் நமக்கு அந்த மார்க்கெட், நம்ம அவுட் ஆஃப் தமிழ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிலேயும் நம்ம கண்டென்ட் பார்க்கறதுக்கு தயாராக இருக்காங்க, அதுலேயும் ஒரு ரெவென்யூ இருக்குது அப்படிங்கிறது தான் இதனோட எக்ஸாம்பிள். இப்போ வந்து நிறைய இது இருக்குது, இது வந்து ஒரு ஜஸ்ட் கம்பேரிட்டிவ் ஒரு விஷயத்தை. அந்த மார்க்கெட்லாம் நம்ம படம் ரிலீஸ்க்கு முன்னாலே சிலதெல்லாம் இங்கே வந்து இப்போ எல்லாமே ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட். இந்த படம் வந்து ஃபில்மிங்கில் இருக்கும்போதே இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சு. அந்த டேட்டாவை பார்க்குற அளவுக்கு நமக்கு வந்து இப்போ டூல்ஸ்லாம் இருக்குது. இந்த டைரக்டர் ரிஷப் ஷெட்டி தெரியும் இல்லையா, காந்தாரா, அவர் காந்தாராவுக்கு முன்னாலே நிறைய இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு படம் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அது அவர் வெளியில் சொல்லிக்கிட்டதே இல்லை. அது வரைக்கும் ஒரு 8 படம் பண்ணியிருக்காரு. பிகினிங்கில் தான் அவர் டைரக்ஷன், மீது எல்லாமே உங்களை மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காரு. அது ஃபெஸ்டிவலுக்கும் கொண்டு போயிருக்காரு, தேட்டருக்கும் வந்திருக்கு. இந்த வருஷம் டாப்பில் இருக்கிறது இந்த வருஷம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம். இது அவர் வந்து வெளியில் அவரோட சோசியல் மீடியாலேயே இதுலேயே பெருமையாக போட்டுக்கிறது இல்லை. அவரோட ரிஷப் ஷெட்டி ஃபிலிம்ஸ் வெப்சைட்டில் கூட அவர் ஃபோட்டோ கிடையாது. அவர் மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி வருஷம் ஒரு படம், உண்மையிலே அவருக்கு தேங்க் பண்ணணும். இப்படி ஒரு ஆளை வந்து நம்ம தமிழ் சினிமாவில் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரியும் இருக்காங்க. அதனால இண்டிபெண்டன்ட் அதை எடுத்து கொண்டு போகிறதுக்கு தான் சொல்கிறேன். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது யாராவது பார்த்துருக்கீங்களா? நம்ம இதில் இருக்குது, ஏதோ ஒரு ஓடிடியில் இருக்குது, ஆல் தட் பிரீத்ஸ். ஓகே, நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன். இது ஒன்றுமே இல்லை. டெல்லியில் பொல்யூஷன்னால பறவைகள்லாம் வந்து அந்த விஷன் லாஸ் ஆகி விழுந்துரும், அல்லது டேமேஜ் ஆயிரும், அல்லது மயங்கி விழுந்துரும், இல்லை அப்படியே கீழே விழுந்துருங்க. அதை 2 முஸ்லீம் சகோதரர்கள் எடுத்து ட்ரீட் பண்ணி அனுப்புறது தான், அனுப்பிட்டு இருக்காங்க. அதை ஒரு ஃபில்ம் மேக்கர் ஒரு டாக்குமெண்ட்ரியாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. இந்த பறவைகளை ட்ரீட்மெண்ட் பண்ணி திரும்ப நார்மலைஸ் பண்ணி பறக்க விட்டுறது தான் அவங்க வேலை. இது ஒரு இன்சிடெண்ட். இந்த இன்சிடெண்ட்டை அப்படியே டாக்குமெண்ட்ரியாக அவர் பண்ணியிருக்காரு. ஒரு 94 minutes ஹிந்தி ஸ்பீக்கிங் டாக்குமெண்ட்ரி.